யூஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டரான ஆடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? எக்ஸெட் போட்டாச்சியா? வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே. இப்போ வந்து நான் ஒரு ஃபோல்டரு ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருந்துச்சிங்க. இந்த ஐக்கான் ஆல்ரெடி மாற்றின இதெல்லாம் பாருங்கள். இதோ பாருங்கள், 2 இது மாற்றி வச்சுருக்கேன், 3 இது மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒரு நியூ ஃபோல்டர் வச்சுக்கிங்களேன். இது வந்து சாதாரணமாக டிஃபால்ட்டாக வர மாரி ஒரு ஐக்கான் இருக்குது. இந்த ஐக்கான் எனக்கு பிடிக்கல, நான் வேறு மாற்ற போகிறேன்னா என்ன பண்ணுவீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போட்டுன்னு அடுத்தது கஸ்டமைஸில் கிளிக் பண்ணுங்கள். கஸ்டமைஸ் கிளிக் பண்ணிட்டுக்கப்புறம் சேஞ்ச் ஐக்கான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேஞ்ச் ஐக்கான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பண்ணோடனே உங்களுக்கு டிஃபால்ட்டாக நிறைய ஐக்கான்ஸ் கிடைக்கும். அதில் உங்களுக்கு எந்த ஐக்கான்ஸ் பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை நான் ஐக்கன்ஸ் நிறையா வச்சுருக்கேன் அந்த அப்படின்னா அதை ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நான் டவுன்லோட் பண்ண ஐக்கான்ஸு. இதில் உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டர் லொக்கேஷன் போய் எடுத்துக்கலாம். நான் ஒரு ஐக்கான் செட் பண்ணிட்டேன். ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அந்த ஐக்கான் மாறிடுச்சு பாருங்கள். இதுமாரி இந்த ஃபோல்டரு இப்போ இதுமாரி மாறி இருக்கு. பார்த்தீங்களா? பார்க்கவே எப்படி சூப்பராக இருக்குன்னு. இதுமாரி உங்கள் லேப்டாப்போ உங்கள் சிஸ்டத்தில் ஐக்கான்ஸ் மாற்றிக்கிங்க டவுன்லோட் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.